வணக்கம். நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுல புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிப்ரவரியில் வரும் வசந்த பஞ்சமி யோகம். இந்த 5 ராசியினருக்கு அதிர்ஷ்டம், செல்வம், வெற்றி பெருகுமாம். அந்த 5 ராசியில் உங்கள் ராசி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வசந்த பஞ்சமி 2025 அன்று 5 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், புதன், சனி, வியாழன், சூரியன் கிரகங்களின் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இதனால் 5 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெறுவார்கள், செல்வம் செழிப்புடன் வாழ்வார்கள். வசந்த பஞ்சமி நாளானது கல்வியின் தெய்வமான சரஸ்வதியை வணங்கி வழிபடும் நாளாகும். பிப்ரவரி 2, 2025 அன்று வசந்த பஞ்சமி நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நீதியின் கடவுளான சனி பகவான் அவருடைய இயக்கத்தை மாற்றுகிறார். இதனால் அனைத்து கிரகங்களின் மீதும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விளைவுகள் உருவாகின்றன. ஜோதிடர்களின் கூற்றுப்படி வசந்த பஞ்சமி நாளில் 5 ராசிகளின் வாழ்வில் பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்று வலுவான யோகம் உள்ளது எனவும் கூறுகின்றனர். சுக்கிரன், புதன், சனி, வியாழன், சூரியன் ஆகிய 5 கிரகங்களும் 5 ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனை தருகின்றனர். அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும். தொழில், பொருளாதார நிலை, உறவுகள் மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். வேத ஜோதிட கணக்கீடுகளின்படி 28 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7:12 மணிக்கு வெள்ளி மீனத்தில் நுழையும். அதே நேரத்தில் வியாழன் ஜனவரி 30, 2025 அன்று இரவு 10:09 மணிக்கு கும்பத்தில் நுழைகிறார். பின்னர் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:26 மணிக்கு சூரியனும் வியாழனும் 120 டிகிரியில் நவபஞ்சம் யோகத்தை உருவாக்கின்றனர். பிப்ரவரி 1 அன்று சனிக்கிழமை காலை 8:37 சுக்கிரன் சனியில் உத்தரபாதத்தில் நுழைந்து தன்னுடைய போக்கை மாற்றுகிறார். சுக்கிரன், புதன், சனி, வியாழன், சூரியன் ஆகிய 5 கிரகங்களின் ஆசியால் 5 ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கும். அவர்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெறுவார்கள். எங்கு கை வைத்தாலும் செழுமையும் செல்வமும் பெருகும். ஜோதிடர்களின் கூற்றுப்படி இந்த 5 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை மற்றும் யோகத்தை வலுவாக கொண்டிருக்கின்றனர். அவர்கள் எல்லா துறையிலும் வெற்றியை பெறுவார்கள் மற்றும் மிகுந்த செல்வத்தை பெறுவார்கள். அவர்கள் மிகவும் செழிப்புடன் இருப்பார்கள். அந்த 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு வரும் காலம் பொருளாதார வளம் மற்றும் செழிப்பு பெருகும் காலமாக இருக்கும். சுக்கிரனின் அருளால் புதிய செல்வ வளம் உருவாகும். பொருளாதார நிலை வலுப்பெறும். புதனின் செல்வாக்கின் கீழ் புத்திசாலித்தனம் மற்றும் பகுத்தறிவு திறன் அதிகரிக்கும். இது தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகளை திறக்கும். சனி பொருளாதார நிலைத்தன்மையை வழங்குகிறார். கடின உழைப்புக்கு சரியான பலன்கள் கிடைக்கும். சூரியனின் செல்வாக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். வியாழன் கிரகத்தால் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் தொழிலில் வெற்றியையும் செல்வ வளர்ச்சியையும் புதிய திட்டங்களின் லாபகரமான பலன்களையும் தரும். இரண்டாவதான ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சமூக வாழ்வில் ஈர்ப்பு மற்றும் புதிய நட்புகள் உருவாகும் காலமாக இருக்கும். சுக்கிரன் மற்றவர்களை பாதிக்க சிம்ம ராசியினருக்கு உதவுவார். அதே நேரத்தில் புதன் தகவல் தொடர்பு திறன் மற்றும் கல்வியில் வெற்றியை மேம்படுத்துவார். சிம்ம ராசியினரின் நீண்டகால முயற்சிகளை சனி வெற்றியடைய செய்வார். சூரியனின் தாக்கத்தால் தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குரு கிரகத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். புதிய வளங்கள் உருவாகும். இந்த காலம் பதவி உயர்வையும் கௌரவத்தையும் உறவில் இனிமையையும் தரும். மூன்றாவது ராசி துலாம். துலாம் ராசியினர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் உறவுகளில் ஆழத்தை கொண்டு வரும். சுக்கிரனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். இது வாழ்க்கை முறையை மேம்படுத்தும். புதன் வியாபாரத்திலும் கூட்டாண்மையிலும் லாபம் தருவார். கடமைகளை வெற்றிகரமாக செய்யும் திறமை சனி தருவார். சூரியனின் தாக்கம் உங்களுக்கு புதிய வேலை மற்றும் தொழிலில் வாய்ப்புகளை தரும். குரு கிரகம் ஆன்மீக அறிவு மற்றும் பயணத்தின் யோகத்தை உருவாக்கும். திருமணம் மற்றும் உறவுகளில் நிலைத்தன்மையையும் வாழ்க்கை முறையிலும் மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். நான்காவதாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்வியில் வெற்றியை குவிக்கிறது. புதனின் செல்வாக்கின் கீழ் தனுசு ராசியினர் கனவுகள் நிறைவேறும். புதன் நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தையும் முதலீட்டில் லாபத்தையும் தருவார். சனி கடின உழைப்புக்கு வெகுமதி அளிப்பதோடு பழைய முடிக்கப்படாத திட்டங்களை முடிக்க உதவுவார். சூரியனின் தாக்கத்தால் நிர்வாகத்துறையில் வெற்றி உண்டாகும். வியாழன் கிரகத்தால் மன அமைதியும் ஆன்மீக லாபமும் கிடைக்கும்.
இந்த நேரத்தில் நீண்டகால திட்டங்களில் வெற்றியும் சமூக அந்தஸ்தும் உயரும். 5ஆவதாக இருக்கக்கூடிய ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் காதல் மற்றும் கலைகளில் சாதனைகளை ஏற்படுத்தும். புதன் மீன ராசியினரின் படைப்பாற்றலை மேம்படுத்தி உறவுக்குள் இனிமையை ஏற்படுத்துவார். புதன் மனத்தெளிவையும் புதிய திட்டங்களில் வெற்றியையும் தருவார். சனி வேலை வியாபாரத்தில் நிலைத்தன்மையை தருவார். சூரியனின் செல்வாக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை உறவுகளையும் வலுப்படுத்தும். வியாழன் கிரகம் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் யோகத்தை உருவாக்கும். இந்த நேரம் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.